யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது பாரு சமையல். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, நல்ல மிளகு, கடுகு 1 ஸ்பூன், ஒரு 6-7 இது திப்பிலி ஒரு 6-7, ஓமம் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் ஓமம். திருப்பி தேவையானது மல்லிப்பொடி கொஞ்சம் 1 ஸ்பூன், வத்தல் பொடி 1 ஸ்பூன், தேங்காய் ஒரு அரை கப் தேங்காய், வேறு பூண்டு ஒரு 4 பூண்டு உரித்து இப்படி எடுத்து வச்சுக்கணும். 4 சின்ன வெங்காயம், ஒரு சுக்கு, மஞ்சள், கட்டி மஞ்சள், கொஞ்சோண்டு கட்டி காயம், கருவேப்பிலை, புளி ஒரு சிறு உருண்டை, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அது ஊற போட்டிருக்கோம். மீன் இது நல்ல துண்டு மீன், பால்காரல்னு சொல்லுவாங்க. பால்காரல் இது கொழுவக்காரல் மீன். இந்த மீனில் தான் வைக்க முடியும். இது நல்லாயிருக்கும். மிளகு குழம்பு எப்படி என்பது பார்ப்போம். செய்முறை: தேவையான அளவு உப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செய்முறையை பார்ப்போம் எப்படி செய்வதுன்னு. சுக்கு இதை கொஞ்சம் தள்ளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை நல்லா பொடியாக தள்ளி மிக்சியில் போட்டு பொடிக்கணும். இப்போ நம்ம மசாலையை கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறோம். கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஓமம் இதெல்லாம் லைட்டாக எண்ணெய் விடாமல் சட்டியில் வறுத்து எடுக்கணும். லைட்டாக வறுக்கணும். வெந்தயம் அதே லைட்டாக வறுத்து எடுக்கணும். இப்படி இந்த சிறுக வெடிக்க தொடங்கினோன்னு வெந்தயம் செவந்தோடனே எடுத்துடணும். ஜீரகம் அதையும் லைட்டாக வறுக்கும்போது ஒவ்வொரு பொருளாக வறுத்து சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம். போதும், லைட்டாக போதும். கடுகு லைட்டாக வெடித்த உடனே எடுக்கணும். கொஞ்சம் வறுத்துட்டு வெடிக்கும், டப்புன்னு வெடிக்கும். லைட்டாக வெடிச்சிட்டு போதும், ரொம்ப கரையக்கூடாது. லைட்டாக போதும். ஓமையும் அதுவும் கொஞ்சம் லைட்டாக வறுக்கணும். ரொம்ப கரியாண்டா லைட்டாக வறுக்கணும். ஓமத்தையும் லைட்டாக வறுத்து செம்பளப்பாக, ரொம்ப கரியக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு, நல்ல மிளகு, அதுவும் ரொம்ப வதக்காண்டாம், லைட்டாக சூடு பண்ணணும். திப்பிலையும் லைட்டாக வறுத்து, நம்ம வறுத்தாதான் மிக்சியில் அடிக்க முடியும். முந்தியெல்லாம் அம்மியில் அரைப்பாங்க, அதெல்லாம் நமக்கு அரைக்க முடியாது. இப்படின்னா லைட்டாக வறுத்தா அழகாக அரைச்சிரும். ஜாரில் போட்டு அரைச்சிடலாம், சின்ன ஜாரு. சரி, இந்த வறுத்த பொருளெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு எதெல்லாம் அரைக்கணும்னு சொல்கிறேன். திருப்பி இந்த கட்டி மஞ்சள், சுக்கும் நம்ம ஒரு கல் வச்சு தள்ளி வச்சுருக்கோம், அதையும் இது கூட போட்டு நல்லா பவுடர் ஆக்கணும். நல்லா பவுடர் ஆக்கிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். நல்லா பவுடர் ஆகணும், இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆகணும்.
இதன் கூட கொஞ்சம் இந்த இது தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு தேங்காயும் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மிளகு இந்த குழம்பு பொரி வரும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரம் இருக்காது, அந்த ரொம்ப அந்த சுவை தெரியாது, மிளகுக்கு சுவை. அதுக்கு ஒரு மல்லிப்பொடியும் கொஞ்சம் நம்ம மீன் குழம்புக்கு வைக்கிறது மாதிரி இதுவும் போட்டுக்கும். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி இதையும் போட்டு, மஞ்சள் இங்கே ஏற்கனவே சுக்கு கூட போட்டிருக்கோம்ல, மஞ்சள் அது போதும். வேறு இந்த சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி அது கூட போட்டுக்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். தேவையாக தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் அடிக்கணும். நிறைய தண்ணி விடக்கூடாது, ஒரே நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். இன்னும் இது கொஞ்சம் அரைப்படணும், நல்ல மைய அரையணும். மைய அரைஞ்சால் தான் மசாலா குழம்புக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு மிளகு கறிக்கு இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கணும். இனி போதும், உங்களுக்கு அரைப்பட்டுட்டு நல்ல மைய அரைப்பட்டது போதும். அரைச்ச மசாலாவை இந்த மீன்லேயே நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து மீன் கூட இந்த மசாலையும் சேர்த்து கொஞ்சம் புளி வச்சுருக்கோம், அந்த புளி 1 கொட்டை புளியையும் நல்லா பிசைஞ்சு அதில் விடணும். நல்ல மசாலையை மீன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். கல் உப்பு போட்டுக்கோங்க, அது தேவைக்கு நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போ உப்பு லைட்டாக போட்டு இந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் வைக்கணும். வச்சா தான் நம்மளுக்கு இந்த கறி காஞ்சி இப்படி வரணும், நல்லா கட்டிப்படும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு தான் நம்ம அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப கட்டியாக வைக்கக்கூடாது. இப்போ ஒரு கொதி வந்துட்டு நம்ம வந்த பிறகு இந்த பூண்டு உரித்து வச்சுருக்க பூண்டு, இவ்வளோ பூண்டு வேணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. இந்த பூண்டை நீ போட்டுக்கணும், கொதிச்ச பிறகு தான் போடணும். திருப்பி ஒரு சின்ன துளையோண்டு இவ்வளோக்கு காயம், பெருங்காயமும் ஒரு துண்டு போடணும். இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு நல்லா காயணும், காஞ்சி நல்லா கொதித்து இதாகும்போது தான் அது நல்லா வத்தின பிறகு தான் இறக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். 1/2 மணி நேரம் ஆயிட்டுமா ஆச்சு. இனி அது காஞ்சி நல்லா வத்தி வந்துட்டு இனி போதும், இனி இறக்கிக்கலாம். வத்தி வந்தால் தான் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். 1/2 மணி நேரம் குழம்பு காஞ்சி இது வற்றணும். இனி போதும், இனி இந்த கட்டி போதும், இதுக்கு போதும், நம்ம இறக்கிக்கலாம். இந்த குழம்பு இனி இதோடு முடிஞ்சுது, நல்லாயிருக்கும். இனி தான் வத்த காஞ்சிட்டுல 1/2 மணிக்கு போதும். இந்த குழம்பு நம்ம பூண்டு, ஓமம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த குழம்பு நம்ம வயிறு சம்மந்தமாகப்பட்ட நோய்களுக்கெல்லாம் நல்லது. மாதத்தில் 1 நாள் இப்படி வச்சு சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு நல்லதுமா. இப்படி சாப்பிடுங்க. இதுதான் மிளகு குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.